அண்மை செய்தி. திருச்சி மாவட்டத்தில் விளம்பர திமுக அரசை கண்டித்து திருச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இணைகிறார். இளவரசன், தற்போது அங்கன்வாடி ஊழியர்கள் திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. விளம்பர திமுக அரசை கண்டித்து திருச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? யாரோட தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? கண்டிப்பா மோனிகா, நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் இருக்கோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் விளம்பர திமுக அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர் எதற்காக இந்த மறியல் போராட்டம் என்றால், இவர்கள் கடந்த திமுக சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வருவதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம், பேறுகால விடுப்பு கொடுப்போம் என கூறியுள்ளனர். ஆனால் ஆட்சிக்கு 4.5 வருடங்கள் ஆகியும் இதுவரை யாரும் பணி நிரந்தரம் செய்யவில்லை. இதனை கண்டித்துதான் இன்று தமிழகம் முழுவதும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக இப்ப நம்ம நேரடியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க நிலையில தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்காங்க. அக்கா அக்கா, சாலை மறியல் எதுக்கோசரம் பண்றீங்க? அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் மற்றும் அவர்கள் எங்களுக்கு முறையான குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்ப மறியல் போர் பண்ணிட்டு இருக்கோம். மௌனிகா, இவர்கள் கூறியது போல நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் இருக்கிற பேருந்துகளை மறித்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் இந்த காட்சியை தான் நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளம்பர திமுக அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பல்வேறு போராட்டத்தில் கடந்த 4 வருடமாக ஈடுபட்ட அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டம் ஈடுபடுற மற்றவர்களுக்கு அக்கா, நீங்க இப்ப எதுக்கோசரம் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க? எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறதுக்காக சம்பள உயர்வுக்காகவும் இந்த போராட்டம் செய்யறோம் சார். கடினமான வேலை செய்யறோம். கருவுல இருந்து கல்லறை வரைக்கும் நாங்க தான் வேலை செய்யறோம். ஆனா எங்களை ஒரு ஊழியராக கூட மதிக்கிறது இல்ல. ஆட்சிக்கு வர்றப்ப அரசு வாக்குறுதி 313 கொடுத்தாங்களா, நிறைவேற்றினாங்களா இல்லையா? அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே எங்களுக்கு கொடுக்கல. எல்லாமே வேலையை வாங்குறாங்க, அதை தவிர்த்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுக்கறதே கிடையாதுங்க சார். கல்லறை வரைக்கும் வேலை செய்யறோம். இது 33 வருஷமா வேலை பார்த்தாச்சு. எந்த பென்ஷனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ப்ரமோஷன் கிடையாது. 33 வருஷமா இதுலதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு 0 to 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வேலை பார்க்க நம்ம ஒளிப்பதிவாளர் மீண்டும் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்த அங்கன்வாடி ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கூறி அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்யும் காட்சியை நம்ம நேரடியில் பிரத்யேகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த திமுக அரசை கண்டித்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்துக்கு காரணம் அதாவது நாம் ஏற்கனவே கூறியது போல வாக்குறுதி திமுக சட்டமன்ற தேர்தலின் போது 313 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. அதை கண்டித்து தான் இந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த மறியல் போராட்டத்தில் கைது செய்தவர்களை கேட்டுப்பட்டிருக்காங்க. இன்னும் உங்க கோரிக்கை என்ன? கோரிக்கை நிறைவேற்றலன்னு இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. அக்கா, இப்ப 1000க்கும் மேற்பட்டு இந்த மறியலில் ஈடுபட்டிருக்கீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது. 4 வருஷமா இந்த நிறைவேற்றாம இந்த கடைசி டைம்ல போராடுறீங்களா? அரசுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களை உடனடியாக அரசு அழைத்து, எங்க மாநில மையத்தை அழைத்து பேச வேண்டும். எங்களுக்கான நீண்ட நாள் கோரிக்கை மட்டுமல்லது, நமது தமிழக முதல்வர் கூறியது போல 313 தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல எங்களை உடனடியாக அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பணிப்படையாக 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் ஓய்வூதியமாக 9000 கூடிய அகவிலைப்படையுடன் கூடிய ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்பதற்காக இங்கு நாங்கள் மறியல் போர் நடத்தி கொண்டிருக்கிறோம். மௌனிகா, இவர்கள் கூறியது போல ஆட்சிக்கு வருவதற்காக பல்வேறு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தனர். அந்த தேர்தல் வாக்குறுதியில அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, விவசாயிகள், பொதுமக்கள், நெசவாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில கைது செஞ்சவங்க அங்க இருக்காங்க.
நீங்க எதுக்காக இப்ப கைது பண்ணி போயிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக எந்த கோரிக்கை நிறைவேற்றி நீங்க போயிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. எங்களுக்கு அரை நேரத்துக்கு தான் சம்பளம் ஏறுது. ஆனா 8:30க்கு போ 4 மணி வரை இருக்கிறாங்க. அப்ப 3 நேரம் சம்பளம் எங்களுக்கு கொடுக்காட்டோம். நாங்க 3 நேரம் இருக்கோம். 3 நேரம் சம்பளம் எங்களுக்கு கொடுக்காட்டோம். நாங்க 8 மணிக்கு போயிட்டு 4 மணி வரை இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் 3 நேரம் கொடுக்காட்டோம். ஆனா அரை நேரத்துக்கு தான் சம்பளம். 4 மணி தேர்தலுக்கு வரணும்னு ஓட்டை வாங்கிக்கிட்டாரு. இப்ப எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியே நடத்தல. நிறைவேற்றணும். மௌனிகா, இவர்கள் கூறியது போல தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக இவர்களிடம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வாக்குகளை வாங்கியதாக இவர்களே குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து இந்த மாவட்ட ஆட்சியர் சாலை பகுதியில் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் இங்கு இருக்கும் நிலையில நம்ம ஒளிப்பதிவு மீண்டும் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதி முழுவதுமே இப்ப மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்தோம், குறிப்பாக லால்குடி, துறையூர், முசிறி, தொட்டியம், திருவெரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து இந்த மறியல் போராட்டத்தில் இருப்பாங்க. அவர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் தானாக முன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து கைதுக்கு அவர்கள் முன் அவர்களாகவே பேருந்தில் ஏறிக்கொண்டிருக்கின்றனர். காவல்துறை எங்களை கைது செய்தாலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது குறித்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மறியல் போராட்டத்தில் அவர்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை முன்பு நேரடியாக பார்க்குறோம். பேருந்தில் ஏறாம அவங்க தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் பரபரப்பாக இருக்கும் நிலையில உடனடியாக தமிழக அரசு இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் கோரிக்கையான பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பேறுகால விடுப்பாக அரசு ஊழியர்களுக்கு எவ்வாறு வழங்குறாங்களோ அதே போல தங்களுக்கும் 1 வருடம் விடுமுறை அளிக்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து மாதம் 25,000 ரூபாய் என கூறினார்கள். ஆனால் எந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதை கண்டுதான் இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெற்று இருக்கு. மோனிகா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் என பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள்ல ஈடுபட்டு வருகிறாங்க. அந்த வகையில தற்போது அங்கன்வாடி ஊழியர்களும் இந்த போராட்ட களத்துல ஈடுபட்டிருக்காங்க. விளம்பர அரசு ஆட்சி முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாக்குறுதிகளை நிறைவேற்றுமா பார்க்கலாம் பொறுத்திருந்து. இது தொடர்பான தற்போதைய கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.